இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து பார்ட் 1 வீடியோவில் வந்து லேட்டர் சோலாஸை பற்றி பார்த்துருந்தோம். அதனோட தொடர்ச்சியாக இன்னைக்கு லேட்டர் பாண்டியாஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா MCQs வந்து கவர் ஆகும். இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், த லேட்டர் பாண்டியாஸ் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த பாண்டியாஸ் were one of the 3 Asian Tamil dynasties that ruled southern India since the 4th century BC, பட் இன்டர்மீடியன்ட்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4th செஞ்சுரியில் சவுத் இந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோட ஆட்சி செய்த 3 பழமையான அரச வம்சங்கள், சேர, சோழிய, பாண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பழமையான அரச வம்சங்களில் பார்த்திங்கன்னா பாண்டியர்களும் அடங்குவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4th செஞ்சுரியில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியோட சவுத் இந்தியாவை வந்து இந்த பாண்டியர்கள் வந்து ஆண்டிருக்காங்க. Korkai associated with pearl fisheries is believed to have been their early capital and port. ஸோ கொர்க்கை அப்படின்ற இடம் தான் பார்த்திங்கன்னா இது எதோட அசோசியேட் ஆகிருக்குன்னா பியல் ஃபிஷரிஸ், முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பியல் ஃபிஷரிஸ் கூட அசோசியேட் ஆகிருக்கு இந்த இடம். இந்த இடம் தான் வந்து பாண்டியாஸோட இயர்லி கேபிட்டல் அண்ட் போர்ட்டாகவும் இருந்திருக்கு, துறைமுகமாகவும் இருந்திருக்கு, தலைநகரமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They moved to Madurai later as many early Tamil inscription of the Pandyas have been unearthed in Madurai and its surroundings. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மதுரைக்கு வந்து கொர்க்கையிலேருந்து மதுரைக்கு வந்து மூவ் ஆகியிருக்காங்க. எதன் மூலமாக இது அவங்க வந்து மதுரைக்கு வந்து மூவ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, பாண்டியர்களோட பழமையான தமிழ் கல்வெட்டுகள் வந்து மதுரை அது சுற்றி உள்ள பகுதிகளை வந்து கண்டெடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து மதுரைக்கு வந்து மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் த பாண்டியா கிங் ஆஃப் த சங்கம் ஏஜ், மதுரை வாஸ் அ கிரேட் சென்டர் ஆஃப் கல்ச்சர். ஸோ சங்ககால பாண்டியர்கள் கீழே பார்த்திங்கன்னா மதுரை நகர் வந்து மாபெரும் பண்பாட்டு மையமாக இருந்திருக்கு, கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இடமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை வந்து ஒரு கிரேட் சென்டர் ஆஃப் கல்ச்சர், சங்ககால பாண்டியர்கள் கீழே வந்து மதுரை நகர் வந்து ஒரு மாபெரும் பண்பாட்டு மையமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போயட் அண்ட் ரைட்டர்ஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் கேதர்ட் தேர் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் கிளாசிக்ஸ். ஸோ போயட்டு, தமிழ் புலவர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று கூடி தமிழ் இலக்கியத்தை வந்து வளர்க்குறதுக்கு பெரும் பங்களிப்பு வந்து வகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ் போயட் ரைட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மதுரையில் கூடி தமிழ் இலக்கிய வளர்ப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றியிருக்காங்க. Pandyas had re-established their strong position in South Tamil Nadu by the end of the 6th century AD after eliminating the rule of the Kalabras. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில் வந்து காலப்ராஸ் அப்படின்றவங்கள வந்து வெற்றி கொண்டு பாண்டியர்கள் வந்து தென் தமிழகத்தில் வந்து அவங்கள வந்து மீண்டும் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் மறுபடியும் அவங்கள வந்து பாண்டியாஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் வந்து சவுத் தமிழ்நாட்டில் வந்து அவங்கள வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ காலப்ராஸ் பார்த்திங்கன்னா 3rd to 6th செஞ்சுரி வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஸோ 6th செஞ்சுரியில் வந்து இப்போ காலப்ராஸை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு பாண்டியாஸ் வந்து அவங்க ஸ்ட்ராங் பொசிஷனை வந்து அவங்களோட ஆட்சியை வந்து ஒரு நிலையாக கொண்டு வராங்க 6th செஞ்சுரியில் பாண்டியாஸ் வந்து சவுத் தமிழ்நாட்டில். But they could not resist the rising power of the later Cholas who ruled South India from 9th to 13th century. ஆனால் பிற்கால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலாஸ் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. 9th to 13th செஞ்சுரிஸில் வந்து சோலாஸ் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆனால் பாண்டியாஸை பார்த்திங்கன்னா சோலாஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பாண்டியாஸ் வந்து அவங்களால வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியல. Thereafter, taking advantage of the decline of Chola power, the later Pandyas re-established their authority. The rule continued until 16th century. 13th centuryக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சோலாஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டியாஸ் மறுபடியும் வந்து அவங்களோட அத்தாரிட்டியை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ எது வரைக்கும் கன்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா 16th century வரைக்கும் கன்டினியூ பண்ணுறாங்க. ரிவைவல் ஆஃப் பாண்டியா கிங்டம் AD CE 600 to 920 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடுங்கோன் ரிகவர்ட் பாண்டியா டெரிட்டரி ஃப்ரம் த காலப்ராஸ் டுவர்ட்ஸ் டு த க்ளோஸ் ஆஃப் த 6th century. காலப்ராஸ் கிட்டேருந்து வந்து பாண்டியாஸ் வந்து மீட் எடுத்தாங்க, மறுபடியும் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ யார் வந்து அதை ரெக்வயர் பண்ணியிருப்பாங்க பாண்டியன் டெரிட்டரியை வந்து காலப்ராஸ் கிட்டேருந்து யார் ரெக்வயர் பண்ணியிருப்பாங்க 6th century அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுங்கோன் அப்படின்றவர் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கே அப்படின்னு சொல்லி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடுங்கோன் அப்படின்றவர் தான் காலப்ராஸ் கிட்டேருந்து பாண்டிய டெரிட்டரி வந்து ரெக்வயர் பண்ணுறாரு. He was succeeded by 2 others.
கடுக்கோன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேர் சக்சீட் ஆகி வராங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா அரிகேசி மரவர்மன் அப்படின்றவர். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பாண்டியா ரூலராக இருக்கார். எப்போ வந்து த்ரோனுக்கு வர்றாரு அப்படின்னா 642 வராரு. ஹி வாஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் மகேந்திரவர்மன் 1 அண்ட் நரசிம்மவர்மன் 1. அதாவது இந்த அரிகேசரி மரவர்மன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் 1க்கும் நரசிம்மவர்மன் 1க்கும் சமகாலத்தவர், அவர் காலத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 அரிகேசி மரவர்மன் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனுக்கும் நரசிம்மவர்மனுக்கும் சமகாலத்தை சேர்ந்தவராக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து ஒரே காலத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் காப்பர் பிளேட் ப்ரைசஸ் இஸ் விக்ட்ரி ஓவர் இஸ் கவுண்டர் பார்ட்ஸ் சேராஸ், சோலாஸ், பல்லவாஸ் அண்ட் சிங்ஹலேஸ். அது மட்டும் கிடையாது, கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரோட எதிரியான சேரர், சோழர், பல்லவர், சிங்களர் இவங்களெல்லாம் வந்து எப்படி வந்து வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி இன்ஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் காப்பர் பிளேட்ஸில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. யாரை பற்றினா அரிகேசி மரவர்மன் வந்து எப்படி வந்து சேராஸ், சோலாஸ், பல்லவாஸ், சிங்களர்கள் இவங்களெல்லாம் வந்து வெற்றி கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அரிகேசரி மரவர்மன் இஸ் ஐடென்டிஃபைட் வித் த கூன் பாண்டியன், த பெர்சிக்யூட்டர் ஆஃப் ஜெயின்ஸ். அரிகேசரி மரவர்மன் பார்த்திங்கன்னா கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கூன் பாண்டியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் தான் வந்து ஜெயின்ஸை வந்து துன்புறுத்தியிருக்காரு. கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பார்த்திங்கன்னா ஜெயின்ஸை வந்து துன்புறுத்தியவர். அதனால் வந்து இவர் வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூன் பாண்டியன் யார் அப்படின்னா அரிகேசரி மரவர்மன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ யூ நோ அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா சைவட்டை சென் திருஞான சம்பந்தர் கன்வெர்ட்டர் அரிகேசரி ஃப்ரம் ஜெயினிசம் டு சைவிசம். இன்ஷியலாக பார்த்திங்கன்னா அரிகேசரி வந்து ஜெயினிசம் தான் ஃபாலோ பண்ணியிருக்கார். அவர் வந்து சைவிசம்க்கு வந்து யார் மாற்றிருக்காங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான் மாற்றிருக்கார். இவர் யார்? சைவ சைண்டான திருஞான சம்பந்தர் தான் வந்து ஜெயினிசமில் வந்து சைவிசம்க்கு வந்து அரிகேசரி வந்து மாற்றிருக்காரு. ஆன் ஹிஸ் கன்வர்ஷன் அரிகேசரி இஸ் அலெஜ்ட் டு ஹவ் இம்பேல்ட் அரௌண்ட் 8000 ஜெயின்ஸ் ஆன் ஸ்டேக். அது மட்டும் கிடையாது, இவர் வந்து கன்வெர்ட் ஆகுறாரு இல்லையா, ஜெயினிசம்லேருந்து சைவிசம் கன்வெர்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா 8000 ஜெயினர்களை வந்து தண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Though the number is an excavated one, the anti-Jain attitude of Arikesari after his conversion to Saivism cannot be doubted. ஸோ இந்த 8000 அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு மிகப்படுத்தி கூறப்பட்டிருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் வந்து சைவத்துக்கு வந்து மாறின பின்னர் வந்து அரிகேசரி வந்து சமணர்களை வந்து எதிர்த்ததுக்கு வந்து சந்தேகமே கிடையாது. ஏன்னா வந்து ஜெயினிசம்லேருந்து சைவிசம் மாறினதுனால பார்த்திங்கன்னா ஆன்டி ஜெயினாக மாறிடுறார். ஸோ அதனால் வந்து நிறைய பேரை வந்து தண்டிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து பல்லவாஸில் வந்து பார்த்துருப்போம். மகேந்திரவர்மன் 1 பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஜெயினிசம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து சைவிசம் வந்து மாறியிருப்பார். யார் மாற்றிருப்பாங்க அப்படின்னா அப்பர் வந்து மாற்றிருப்பார். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஜெயினிசம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். நிறைய ஜெயின்ஸை வந்து தண்டிச்சிருப்பார். டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரான்சேக் பண்ணியிருப்பார். ஸோ அது பல்லவாஸ் பீரியட்லேயும் வந்து இது வந்து நடந்திருக்கும். ஆன்டி ஜெயினிசம் வந்து பல்லவாஸ் பீரியட்லேயும் வந்து நடந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அரிகேசரி அவரை வந்து மரவர்மனை வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா கூன் பாண்டியன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஜெயின்ஸை வந்து நிறைய வந்து துன்புறுத்தியிருக்காரு, அதனால் இவர் வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் அரிகேசரி த கிரேட்டஸ்ட் ஆஃப் த டைனஸ்டி வாஸ் ஜட்டில பிரதாங்க நெடுஞ்சடையன் வரகுணா 1 அப்படின்றவர் வராரு. ஸோ அரிகேசரிக்கு அப்புறம் யார் வராங்க? ஜட்டில பிரதாங்க நெடுஞ்சடையன் அப்படின்றவர். அவருக்கு இன்னொரு மறுபெயரும் இருக்குது, வரகுணா 1 அப்படின்றவர். இவரோட பீரியட் பார்த்திங்கன்னா 756 to 815 அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் தான் வந்து வேள்விக்குடி பிளேட்ஸை வந்து டொனேட் பண்ணியிருக்கார். டொனேட் பண்ணது வேள்விக்குடி பிளேட்ஸை வந்து யார் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. யார் அப்படின்னா ஜட்டில பிரதாங்க நெடுஞ்சடையன் அப்படின்றவர். நெடுஞ்சடையன் எக்ஸ்பேண்டட் த பாண்டியன் டெரிட்டரி டு இன்க்ளூட் தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ அவரோட பாண்டியாவோட டெரிட்டரி வந்து எவ்வளோ தூரம் எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. நெடுஞ்செழியனோட சக்ஸஸர் யார் அப்படின்னா ஸ்ரீ வல்லபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
வரகுணா 2. இவர் வந்து வரகுணா 1. அடுத்தது இங்கே ஸ்ரீவல்லபாக்கு அப்புறம் வரகுணா 2 அப்படின்றவங்க வராங்க. வேர் சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபீட்டட் பை பல்லவாஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல்லவாஸால் வந்து டிஃபீட் பண்ணப்படுறாங்க. லேட்டர் தே குட் நாட் ஃபேஸ் த ரைசிங் சோலா டைனஸ்டி அண்ட் பிராந்தகா 1. பிராந்தகா 1 கீழே பார்த்திங்கன்னா சோலா டைனஸ்டி வந்து நல்லா வந்து எழுச்சி பெறும். ஸோ அவங்களையும் வந்து இவங்களை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, பாண்டியாஸாலே வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. பிராந்தகா 1 என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாண்டிய கிங்கான ராஜசிம்மா 2 வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. அவரும் பார்த்திங்கன்னா நாட்டை விட்டு வெளியேறிடுறாரு. எப்போ அப்படின்னா 1920. தஸ் எண்டட் த பாண்டியா ரூல் ரிவைட் பை கடுங்கோன். ஸோ கடுங்கோன் பார்த்திங்கன்னா 6th centuryயில் வந்து பாண்டிய கிங்டம் வந்து காலப்ராஸ் கிட்ட வந்து ரெக்வயர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடுங்கோனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிகேசரி மரவர்மன் வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜட்டில பிரதாங்க நெடுஞ்சடையன் வராகுணா 1 வராரு. அதுக்கப்புறம் நெடுஞ்சடையன் வராரு. நெடுஞ்சடையனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவல்லபா வராரு. வரகுணா 2 வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராந்தகா 1 சோழ கிங்கான பிராந்தகா 1 வந்து பாண்டிய கிங்கான ராஜசிம்மா 2 வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா பாண்டிய ரூல் கடுங்கோன் வந்து ரிவைவ் பண்ண பாண்டிய ரூல் வந்து முடிவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ரைஸ் ஆஃப் லேட்டர் பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க பீரியட் பாருங்கள் 1190 to 1310 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த சோலா வைஸ்ராயலிட்டி பிகம் வீக் இன் பாண்டியா கண்ட்ரி ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஆதி ராஜேந்திரா த லாஸ்ட் கிங் ஆஃப் விஜயாலயா லைன். வீரராஜேந்திராவோட மகன் தான் வந்து ஆதி ராஜேந்திரா. ஆதி ராஜேந்திரா வந்து விஜயாலயா லைனோட கடைசி கிங். இவர் வந்து இறந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா சோழ வைஸ்ராயலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிச்சிரும். ஈவென்ச்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா பாண்டிய கிங்டம் குட் எமர்ஜ் அஸ் ஒன்லி லீடிங் தமிழ் டைனஸ்டி இந்த 13th century. இவங்க இங்கே வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பித்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா 13th centuryயில் வந்து பாண்டிய கிங்டம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து தமிழில் வந்து ஒரு லீடிங் டைனஸ்டியாக இருக்காங்க. ஸோ மதுரை தான் அவங்களோட கேபிட்டலாக இருக்குது. காயல் அப்படின்ற இடம் வந்து அவங்களோட வந்து துறைமுகமாக இருக்குது, கிரேட் போர்ட்டாக இருக்குது. மார்க்கோ போலோ இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ட்ராவலர், வெயின்ஸ்லேருந்து வராரு. இந்த காயல் அப்படின்ற துறைமுகத்துக்கு வந்து 2 வாட்டி விசிட் பண்ணுறாரு. எப்போ 1282 ஒரு வாட்டியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1293க்கும் 2 வாட்டி வந்து விசிட் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த போர்ட்டை பற்றி வந்து மென்ஷன் பண்ணுறாரு. என்ன மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா he tells that this port town was full of ships from Arabia and China and bustling with business activities. ஸோ இந்த போர்ட்டுக்கு வந்து நான் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறைய வந்து கப்பல்கள் அரேபியா சீன கப்பல்களால் வந்து நிரம்பி இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, விறுவிறுப்பான நல்ல சுறுசுறுப்பான வணிக நடவடிக்கைகளும் வந்து மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கோ போலோ வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ மார்க்கோ போலோ என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு டூ யூ நோ மாதிரி வந்து கொடுத்துருப்பார். பாண்டிய கிங்டம் பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு, மார்க்கோ போலோ ஹேல் த பாண்டியன் கிங்டம் ஆஸ் த ரிச்சஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஸ்ப்ளெண்டட் ப்ராவின்சஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டிய அரசு பார்த்திங்கன்னா ஒரு செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கோ போலோ வந்து மென்ஷன் பண்ணுறாரு. Together with Ceylon, he added it produced most of the gems and pearls that were found in the world. அதாவது சிலோன் பகுதியும் சேர்ந்துக்கிட்டு இலங்கையோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே காணப்படுற பெரும்பாலான மாணிக்கங்கள் முத்துக்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன் இஸ் ட்ராவல் அக்கௌண்ட் ஹி ரெக்கார்டட் த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் சதி அண்ட் த பாலிகாமி ப்ராக்டிஸ் பை த கிங். அது மட்டும் கிடையாது, இவர் என்ன ரெக்கார்ட் பண்ணுறாருன்னா உடன்கட்டை ஏறுதல், சதி அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதலும் வந்து பாண்டியா கிங்டமில் வந்து பாண்டியன் கண்ட்ரியில் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, பாலிகாமியும் வந்து கிங்ஸால் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது பாலிகாமி அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆஃப் மேரியிங் செவரல் வைஃப்ஸ், நிறைய பல மனைவிகளை வந்து கொண்டு இருக்கும் வழக்கம். ஒரு கிங் வந்து நிறைய மனைவிகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வந்து பாலிகாமி. அதே வந்து ஒரு குயின் வந்து நிறைய ஹஸ்பண்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பாலிகாமி தான். இங்கே வந்து கிங்ஸ் வந்து நிறைய மனைவிகள் வந்து ஆண்கள் வந்து நிறைய, அதாவது கிங் வந்து நிறைய மனைவிகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வந்து பாலிகாமி. இந்த சதி அண்ட் பாலிகாமி ரெண்டுமே வந்து பாண்டியன் கண்ட்ரியில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ட்ராவலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பற்றி பார்க்க போகிறோம். த illustrious ரூலர் ஆஃப் த செகண்ட் பாண்டிய கிங்டம் வாஸ் சடையவர்மன், அதாவது ஜட்டவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்றவர் தான். இவரோட பீரியட் பார்த்திங்கன்னா
1251 to 1268 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹி brought the entire தமிழ்நாடு அண்டர் his ரூல் which extended up to நெல்லூர் இன் ஆந்திரா. ஸோ இவர் வந்து என்டையர் தமிழ்நாடும் அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வராரு. எங்கே வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர், ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லூர் பகுதி வரைக்கும் அவர் கண்ட்ரோல் வந்து கொண்டு வராரு. அதே மாதிரி வந்து ஹி ஹெல்ட் த ஹொய்சாலாஸ் இன் செக். ஹொய்சாலாஸ் வந்து அவரோட கட்டுப்பாட்டில் வந்து வச்சுருந்துருக்காரு, அவரோட கட்டுக்குள்ளே வந்து வச்சுருந்துருக்காரு ஹொய்சாலாஸ் வந்து. சேர ரூலர் த சீஃப் ஆஃப் மலைநாடு அக்செப்டட் இஸ் ஃபெடியூட்டரி புஷன் அண்ட் பெய்ட் ட்ரிபியூட் டு சுந்தரபாண்டியன். அதே மாதிரி மலைநாட சீஃபான சேர ரூலர் த சீஃப் ஆஃப் மலைநாட்டுக்கு தலைவனான சேர அரசர் சுந்தரபாண்டியனோட மேலாதிக்கத்தை வந்து இவர் வந்து ஏற்றுக்கிறார். சேர ரூலரான சீஃப் ஆஃப் மலைநாடு வந்து சுந்தரபாண்டியனோட மேலாதிக்கத்தை வந்து ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி வந்து கப்பமும் கட்டியிருக்காரு. பெய்ட் ட்ரிபியூட் அப்படின்னா கப்பமும் கட்டியிருக்காரு. Emboldened by the decline of the Chola state, the Boja king of Malwa region, Veera Someshwara challenged Sundarapandyan. Chola state வந்து டிக்ளைன் ஆன பிறகு மால்வா ரீஜனை சேர்ந்த போஜா கிங் என்ன பண்ணுறாரு, போஜா கிங் ஆனால் வீர சோமேஸ்வரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போருக்கு வந்து அழைக்கிறார். போருக்கு வந்து சுந்தரபாண்டியனை வந்து அழைக்கிறாரு. ஸோ கண்ணனூர் அப்படின்ற இடத்துல வந்து வார் நடக்குது. அதில் என்ன ஆகுது அப்படின்னா சுந்தரபாண்டியன் வந்து சோமேஸ்வரை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. சுந்தரபாண்டியன் சக்சீடட் இன் எஸ்டாப்ளிஷிங் இஸ் அத்தாரிட்டி ஓவர் த சீஃப்டெயின்ஸ் ஆஃப் கடலூர், காஞ்சிபுரம் இன் நார்தர்ன் தமிழ்நாடு. நார்தர்ன் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கடலூர், காஞ்சிபுரம் இந்த இடத்துலலாம் வந்து அவரோட அத்தாரிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அவரோட அதிகாரத்தை வந்து அந்த இடத்துல நிறுவியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, வெஸ்டர்ன் ரீஜனான ஆர்காட், சேலம் இந்த இடத்துலையும் வந்து அவரோட அதிகாரத்தை வந்து நிறுவியிருக்காரு. யார்? இந்த சுந்தரபாண்டியன் அப்படின்றவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா there were 2 or 3 co-regents who ruled simultaneously along with சுந்தரபாண்டியன். விக்ரமபாண்டியன் அண்ட் வீரபாண்டியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுந்தரபாண்டியனோட ஆட்சி போது பார்த்திங்கன்னா அவரோட வந்து இரண்டு கூட்டு அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. யார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து 2-3 கூட்டு அரசர்கள் வந்து ஆட்சி செய்கிறது வந்து இருந்திருக்கு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டியன் கூட வந்து 2 கூட்டு அரசர்கள் அதாவது கோ-ரெஜென்ட் அப்படின்றவங்க வந்து இருந்திருக்காங்க. யார் அப்படின்னா விக்ரமபாண்டியன், வீரபாண்டியன் அப்படின்றவங்க. ஆஃப்டர் சுந்தரபாண்டியன், மரவர்ம குலசேகரன் ரூல்டு சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் அ பீரியட் ஆஃப் 40 years. சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மரவர்மன் குலசேகரன் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 40 years வந்து ஆண்டிருக்காரு. கிவிங் த கண்ட்ரி பீஸ் அண்ட் பாஸ்பரிட்டி. கண்ட்ரிக்கு வந்து ஒரு வந்து பீஸ், பாஸ்பரிட்டிலாம் கொடுத்துருக்காரு. அவருக்கு பார்த்திங்கன்னா 2 மகன்கள் இருந்திருக்காங்க. யாருன்னு கொடுக்கல. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்திங்கன்னா வீரபாண்டியன், இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டியன். கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வீரபாண்டியனை வந்து கோ-ரெஜெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. அது 2 மகன்கள் இருக்காங்க இல்லையா, வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் அப்படின்னு. அதில் வீரபாண்டியனை மட்டும் கோ-ரெஜெண்ட்டாக அதாவது கூட்டு அரசராக வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாரு. இதனால் பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டியன் வந்து ப்ரொவோக் ஆகுறாரு. இதை வந்து எதிர்த்து என்ன பண்ணுறாருன்னா அவரோட அப்பாவான மரவர்மன் குலசேகரன் வந்து கொன்னுடுறாரு. இதனால் பார்த்திங்கன்னா உள்நாட்டு போர் வந்து நடக்குது. இதில் வந்து வீரபாண்டியன் வந்து வின் பண்ணிட்டு ஒரு நிலையான ஆட்சி வந்து உருவாக்குறாரு. ஒரு நிலையான கிங்டம் வந்து உருவாக்குறாரு. ஸோ சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டிஃபீட்டான சுந்தரபாண்டியன் வந்து டெல்லிக்கு வந்து போயிட்டார். அங்கே வந்து அலாவுதீன் கில்ஜி கிட்ட வந்து அடைக்கலம் வந்து தேடுறாரு. அடைக்கலம் தேடி அவரோட ப்ரொடெக்ஷனில் வந்து இருக்கிறாரு. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா மாலிக் கஃபூரோட இன்வென்ஷன் வந்து நடக்குது. ஸோ சுந்தரபாண்டியன் வந்து அலாவுதீன் கில்ஜியை வந்து நாடினதுனால தான் பார்த்திங்கன்னா வந்து மாலிக் கஃபூர் வந்து படையெடுத்து வர வேண்டியதாக போச்சு. மாலிக் கஃபூரோட இன்வென்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா the Pandya kingdom came to be divided among a number of kings from the main ruling Pandya family. ஸோ மாலிக் கஃபூர் படையெடுப்புக்கு பின்னர் என்ன ஆகுதுன்னா ஆட்சி செய்து கொண்டிருந்த அரச குடும்பங்கள் சேர்ந்து பல அரசுகளால் பாண்டிய நாடு பிரித்து கொள்ளப்படுது. எல்லாமே பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணிக்கிறாங்க. அரசு குடும்பங்களில் சேர்ந்த பல அரசர்கள் வந்து பாண்டிய நாடை வந்து அவங்க வந்து பிரிச்சுக்கிறாங்க. எப்படி மாலிக் கஃபூரோட இன்வென்ஷனுக்கு அப்புறம் பாண்டிய நாடை வந்து பிரிச்சுக்கிறாங்க. அரச குடும்பங்கள் எல்லாமே பிரிச்சுக்கிறாங்க. இன் மதுரை முஸ்லீம் ஸ்டேட் சப்பார்டினேட் டு டெல்லி சுல்தானாட் கேம் டு பி எஸ்டாப்ளிஷ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து
டெல்லி சுல்தானுக்கு கட்டப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசும் வந்து உருவாக்கப்படுது. ஸோ மதுரையில் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் ஸ்டேட்டும் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாண்டிய கண்ட்ரியில் பாலிட்டி அண்ட் சொசைட்டி ஸ்டேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆட்சி அமைப்பு, சமூகம் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாண்டிய கிங்ஸ் வந்து மதுரை தான் அவங்க கேபிட்டலாக ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. மதுரை ஹாஸ் பீன் பாப்புலர்லி வெனரேட்டட் அஸ் கூடல். பாப்புலராக வந்து பொதுமக்கள் வந்து மதுரையை வந்து எப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா கூடல் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. கிங்ஸை வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா கூடல் கோன், கூடல் நகர், காவலன் அப்படின்னு சொல்லி கிங்ஸை வந்து அப்படி அந்த மாதிரி மதித்து வந்து கூப்பிட்ருக்காங்க. பாரம்பரியமாக வந்து அரசர் அப்படின்னு சொல்ல மன்னர்களை வந்து எப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா கூடல் கோன், கூடல் காவலன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. த பாண்டியாஸ் டெரைவ்டு மிலிட்ரி அட்வான்டேஜ் ஓவர் த நெய்பர்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஹார்சஸ். பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா மற்ற அவங்க அண்டை நாடுகளை காட்டிலும் வந்து இராணுவ ரீதியாக வந்து ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்துச்சு. மற்ற சுற்றி இருக்க பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இராணுவ ரீதியாக வந்து பாண்டிய நாடு வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்த குதிரைகள் தான். குதிரைகள் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அரப்ஸ்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா கமர்ஷியல் அண்ட் கல்ச்சுரல் கான்டாக்ட் வந்து வச்சுருந்தாங்க. வணிகம், பண்பாடு இதெல்லாமே வந்து அவங்க உலக லெவலில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வச்சுருந்தனால, அவங்க அரப்ஸ் கூட வச்சுருந்தனால பார்த்திங்கன்னா ஹார்சஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. The king claimed that he was ruling according to மனு சாஸ்திரா. ஸோ மனு சாஸ்திரா படி தான் பார்த்திங்கன்னா கிங் வந்து ரூல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The doctrine supported the social hierarchy in the society. இந்த மனு சாஸ்திரா வந்து எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோட்பாடு படி என்ன அப்படின்னா சமூகத்தில் இருக்க ஏற்றத்தாழ்வு நிலைகளை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி இருந்தது. சமூகத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, அதை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி இந்த வந்து மனு சாஸ்திரம் வந்து இருந்துச்சு. கிங்ஸ் அண்ட் லோக்கல் chiefs created Brahmin settlements called மங்கலம் ஆர் சதுர்வேதி மங்கலம் வித் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். அது மட்டும் கிடையாது, அரசர்கள், உள்ளூர் தலைவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மங்கலம் இல்லைனா சதுர்வேதி மங்கலம் இரிகேஷன் ஃபெசிலிட்டியோட பார்த்திங்கன்னா வந்து குடியிருப்புகளை வந்து பிராமணர் குடியிருப்புகளை வந்து உருவாக்குறாங்க. நீர்ப்பாசன வசதியோடு பார்த்திங்கன்னா பிராமண குடியிருப்புகளை வந்து உருவாக்குறாங்க. நம்ம எப்படி சோலாஸில் வந்து பிரம்மதையா வில்லேஜ் அப்படின்னு பார்த்தோமோ இங்கே வந்து பிராமின் செட்டில்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. அது பேர் பார்த்திங்கன்னா மங்கலம் ஆர் சதுர்வேதி மங்கலம். நீர்ப்பாசன வசதியோடு உருவாக்குறாங்க. The actual land owning groups are described as the பூமிபுத்திரர், otherwise called the வெள்ளாளர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலத்தின் உண்மையான உண்மையாக வந்து லேண்டை வந்து ஓன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, உண்மையான உடைமையாளர்களை வந்து என்ன அழைச்சிருக்காங்க அப்படின்னா பூமிபுத்திரர் இல்லைனா வெள்ளாளர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலி தேவர் லோக்கல் அண்ட் ஹென்ஸ் தேவர் ரெஃபர் டு அஸ் நாட்டு மக்கள். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து லோக்கல் பீப்புள்ஸ் அவங்கள எப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா நாட்டு மக்கள் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. த கம்யூனல் அசம்பிளி ஆஃப் திஸ் குரூப் இஸ் சித்திரமெல்லி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சமூக மக்கள் வந்து ஒன்றிணைந்த மன்றத்தை வந்து எப்படி அழைக்கிறாங்க, கம்யூனல் அசம்பிளியை வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா சித்திரமெலி பெரிய நாட்டனார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நீங்கள் நிறைய வாட்டி வந்து ரிவைஸ் பண்ண வந்து இந்த பேரெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மெமரிக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். புதுசாக பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் படிக்க உங்களுக்கு வந்து மெமரிஸ் ஆகிடும். ஸோ அதை பற்றி கவலைப்பட வேணாம். அடுத்து பாருங்கள், ராயல் அஃபீஷியல்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏ பேண்ட் ஆஃப் அஃபீஷியல் எக்ஸிக்யூட்டட் த ராயல் ஆர்டர்ஸ். ஸோ கிங்கு கொடுக்குற ராயல் ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகாரிகள் குழு ஒன்று வந்து அரசரோட ஆணைகளை வந்து அதிகாரிகள் குழு பார்த்திங்கன்னா வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டிஸ் லைக் மாணிக்கவாசகர், குலச்சாரியார் அண்ட் மரங்காரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸாக அமைச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராயல் செக்ரட்டரியேட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு செயலகத்தை வந்து எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அஃபீஷியல்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாறன் இனியன், சட்டன் கணபதி, ஏனாதி சட்டன், தீரன், மூர்த்தி இனியன் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. மிலிட்ரி கமாண்டர்ஸ்க்கு படைத்தளபதிகளோட பட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளி வேலவன், பிராந்தகன் பள்ளி வேலவன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரெஸ்பெக்டட் அஃபீஷியல்ஸோட நேம். இது வந்து
படைத்தளபதிகளுக்கு கொடுத்த பட்டங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன். பாண்டிய நாடு as in சோழா ஸ்டேட் consisted of many provinces known as வளநாடுஸ். எப்படி சோழாவில் பார்த்தோமோ அதே மாதிரி மெனி ப்ராவின்சஸாக இருந்தது. அங்கே வந்து ப்ராவின்சஸ் அஸ் மண்டலம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ப்ராவின்சஸை வந்து எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா வளநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழாஸில் வந்து ப்ராவின்சஸ் ஆர் மண்டலம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ப்ராவின்சஸ்னு வந்து வளநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்க, அந்த ப்ராவின்சஸ் வந்து நாடு குரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் ஆஃப் நாடுஸ் வேர் த நாட்டார்ஸ். நாடுஸ்க்கு இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் வந்து நாட்டாஸ் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. நாடு அண்ட் குரம் கண்டெயின் செட்டில்மெண்ட்ஸ் விஸ் மங்கலம், நகரம், ஊர் அண்ட் குடி வேர் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் இன்ஹாபிடேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாடு குரமில் வந்து நிறைய செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கலம், அதுக்கப்புறம் நகரம், ஊர் அண்ட் குடி, இவங்களாம் வந்து டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் இன்ஹாபிடேட் ஆகியிருக்காங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி பார்ப்போம். அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மானூர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் டேட்டட் AD CE 800 ப்ரொவைட்ஸ் அன் அக்கௌண்ட் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்ஸ்கிரிப்ஷன் மானூர், திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அப்படின்ற ஊரில் உள்ள கிபி 800ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை வந்து இருக்குது. கிராம நிர்வாகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இட் லுக்ஸ் சிமிலர் டு சோலா லோக்கல் கவர்னன்ஸ் தட் இன்க்ளூடட் வில்லேஜ் அசம்பிளிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஸோ சோலாஸோட லோக்கல் கவர்னன்ஸ் மாதிரியே தான் இருந்திருக்கு. என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா வில்லேஜ் அசம்பிளிஸ், கமிட்டிஸ், இது எல்லாமே இருந்திருக்கு. சிவில் அண்ட் மிலிட்ரி பவர்ஸ் சீம் டு ஹேவ் பீன் வெஸ்டட் இன் த சேம் பர்சன். சிவில், இராணுவ அதிகாரம் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே நபர்கிட்ட தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இரிகேஷனை பற்றி பார்ப்போம். பாண்டியா ரூலர்ஸ் கிரியேட்டட் நம்பர் ஆஃப் இரிகேஷன் சோர்சஸ். நிறைய வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து நீர் ஆதாரங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆன் எய்தர் சைட் ஆஃப் ரிவர் வைகை அண்ட் தாமிரபரணி சேனல்ஸ் லீடிங் டு த இரிகேஷன் டேங்க்ஸ் வேர் பில்ட். தாமிரபரணி, வைகை இந்த ஆறுகளுக்கு இரு கரைகளிலும் பார்த்திங்கன்னா நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வந்து வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரிகேஷன் டேங்க்ஸ் வேர் பில்ட். In southern Tamil Nadu, like the Cholas, Pandyas, introduced the new irrigation டெக்னாலஜி. ஸோ சோலாஸ் மாதிரியே பார்த்திங்கன்னா பாண்டியாஸ் வந்து நியூ இரிகேஷன் டெக்னாலஜி வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இரிகேஷன் ஒர்க்ஸ் ஆர் டன் பை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ், லோக்கல் சீஃப்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ். இந்த நீர்ப்பாசன பணிகள்லாம் வந்து உள்ளாட்சி அமைப்புகள், அதிகாரிகள், உள்ளூர் தலைவர்கள் இவங்களாம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ரிப்பேர்ஸ் வந்து அதில் ஏதாவது வந்து பழுது நீக்கும் பணிகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து லோக்கல் பாடிஸ் பண்ணியிருக்காங்க. சம்டைம் ட்ரேடர்ஸ் ஆல்சோ டக் அவுட் டேங்க்ஸ் ஃபார் இரிகேஷன். சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நீர்ப்பாசன ஏரிகளை வந்து வணிகர்களும் வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேடர்ஸ்னால் வணிகர்களும் வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்த ரிலீஜியன் பற்றி பார்ப்போம். பாண்டியாஸ் எக்ஸ்டெண்டட் பேட்ரனேஜ் டு வேதிக் ப்ராக்டிசஸ். பாண்டிய அரசர்கள் பார்த்திங்கன்னா வேத நடைமுறைக்கு வந்து ஆதரவு வந்து நல்கியிருக்காங்க. வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் as well as inscription sources mentions the rituals like Ashwamedha Yaga, Hiranya Garbha and Vajapaya Yaga conducted by every great Pandya king. ஸோ நம்மளை வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அஸ்வமேத யாகா, ஹிரண்ய கர்ப்பா, வாஜ்பேயி யாகா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறந்த பாண்டிய மன்னரால் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The impartiality of rulers towards both Saivism and Vaishnavism is also made known in the invocatory portion of the inscription. அது மட்டும் கிடையாது. பாண்டிய மன்னர்கள் பார்த்திங்கன்னா சைவம், வைணவம் இந்த ரெண்டு மதங்களையுமே வந்து சமமாக தான் கருதியிருக்காங்க. நம்ம சோலாஸில் வந்து பார்த்தோம் அவங்க தீவிரமான வந்து சைவிசம் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு. பாண்டியாஸ் பார்த்திங்கன்னா சைவிசம், வைணவிசம் ரெண்டுமே வந்து சமமாக வந்து கருதியிருக்காங்க. எப்படி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன் சான்றுகளில் வந்து நம்மளால் வந்து அது தெரிஞ்சுக்க முடியுது. Temples of both sects were patronized through land grant, tax exemption and renovation. இரண்டு பிரிவுகள் இருக்கு இல்லையா, சைவிசம், வைணவிசம். இந்த இரண்டு பிரிவுகளை சேர்ந்த கோவில்களுக்கும் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த கோவில்களுக்கு வந்து நிலங்களை வந்து கொடையாக கொடுத்துருக்காங்க, வரி விலக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, புனரமைச்சிருக்காங்க. கோபுரங்கள், மண்டபங்கள் இதெல்லாமே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க.
The great Saiva and Vaishnava saints Nayanmas and Alvas combined contributed to the growth of Tamil literature and spiritual enlightenment. ஸோ அது மட்டும் கிடையாது, சைவ வைணவ நாயன்மாஸ் ஆழ்வாஸ் இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு வந்து ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கு வந்து பெரும் பங்களிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட்டுக்கு வந்து இவங்க பெரும் பங்காற்றிருக்காங்க. யாரே இந்த நாயன்மாஸ் அண்ட் ஆழ்வாஸ். த பீரியட் வாஸ் மார்க்ட் பை இன்டென்ஸ் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட். இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா தீவிரமான மத மோதல்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. த பக்தி மூமெண்ட் ஆஃப் த டைம் ப்ரொமோட்டட் த ஹெர்த்தோடக்ஸ் ஸ்காலர்ஸ் ஃபார் அ டிபேட். ஹெர்த்தோடக்ஸ் ஆர்த்தோடக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த பக்தி இயக்கம் பார்த்திங்கன்னா ஹெர்த்தோடக்ஸ் ஸ்காலர் வாதத்துக்கு வந்து தூண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெனி இன்ஸ்டன்சஸ் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிஸ் இன் சச் டிபேட்ஸ் ஆர் மென்ஷன் இன் பக்தி லிட்ரேச்சர். ஸோ பல முறைகள் பார்த்திங்கன்னா வந்து புத்திசம் ஜெயினிசம் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பக்தி இலக்கியங்கள் பக்தி லிட்ரேச்சரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The Pandya king of the period supported and prompted Tamil and Sanskrit. பாண்டிய கிங் பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் வந்து தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் ரெண்டுத்துக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்த டெம்பிள்ஸை பற்றி பார்ப்போம். Medieval Pandyas and later Pandyas did not build any temples but maintained the existing temples, enlarging them with the addition of gopuras and mandabas. மெடிவல் பாண்டியாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் பார்த்திங்கன்னா எதுவும் புதுசாக எந்த டெம்பிளும் கட்டலை, ஆனால் இருக்கிற டெம்பிளை வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கோபுராஸ் மண்டபம்ஸ் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. The monolithic mega size ornamented pillars are the unique feature of the medieval Pandya style. பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் வந்து மிடிவல் பாண்டியாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுனிக்யூ ஃபியூச்சராக இருந்திருக்கு. இவங்களால் பார்த்திங்கன்னா மிடிவல் பாண்டியா ஸ்டைலில் வந்து கட்டப்பட்டது வந்து இந்த மோனோலித்திக் மெகா சைஸ் ஆர்னமெண்டட் பில்லர்ஸ், அதாவது பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாட்டுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் வந்து மிடிவல் பாண்டியா ஸ்டைலில் வந்து இருக்குது. அவங்களோட யுனிக்யூ ஃபியூச்சராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் சிவா, விஷ்ணு, கொற்றவை, கணேஷா அண்ட் சுப்ரமணியர் ஆர் த பெஸ்ட் ஸ்பெசிமென்ஸ் இன் த டெம்பிள்ஸ். Pandya specially patronized the historic Meenakshi temple at Madurai and kept expanding its premises by adding gopuras and mandavas. அது மட்டும் கிடையாது, மீனாட்சி டெம்பிள் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி டெம்பிள் வந்து இவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த இருக்கக்கூடிய ப்ரெமிசஸில் பார்த்திங்கன்னா கோபுராஸ் அண்ட் மண்டபாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ட்ரேட் வணிகம் பற்றி பார்ப்போம். அரப் செட்டில்மெண்ட்ஸ் ஆன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சதர்ன் இந்தியா ஃப்ரம் த 7th century had led to the expansion of trade connection to the east coast because the government of east coast pursued a more liberal and enlightened policy towards overseas trade. 7ஆம் நூற்றாண்டு முதல் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவோட மேற்கு கடற்கரையில் வந்து உருவாகியிருந்த அரபிய வணிகர்கள் குடியிருப்புகள் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட்லேயே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க. ஈஸ்ட் கோஸ்டோட கவர்மெண்ட்டு வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட்லேயே அவங்க ட்ரேடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ஒரு லிபரலான அயல்நாட்டு வணிகர்களுக்கு வந்து ஒரு லிபரலான ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்காமல் ஒரு லிபரல் அண்ட் என்லைட்டட் பாலிசி வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களால வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆக முடிஞ்சுது. Their charter exempted traders from various types of ports, dues and tolls. அதே மாதிரி அவங்களோட பட்டய சட்டங்களில் பார்த்திங்கன்னா வணிகர்களுக்கு வந்து பல துறைமுக வரிகள், சுங்க வரிகள் இதெல்லாம் வந்து விலக்களிச்சிருக்காங்க. In Kayal, there was an agency established by Arab chieftain by name Malik ul Islam Jamaluddin. அதே மாதிரி காயல் அப்படின்ற இடத்துல வந்து மாலிக் உல் இஸ்லாம் ஜலாமுதீன் அப்படின்ற பேரில் வந்து ஒரு ஒரு ஏஜென்சி மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. காயல் அப்படின்ற இடத்துல வந்து அரப் சீஃப்டைன் பை நேம் மாலிக் உல் இஸ்லாம் ஜலாமுதீன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு ஏஜென்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஜென்சி எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஏஜென்சி பார்த்திங்கன்னா ஹார்ஸை வந்து பாண்டிய கிங்குக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த ஏஜென்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாண்டிய கிங்குக்கு வந்து ஹார்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான். அடுத்தது இன் 13th and 14th century ஹார்ஸ் ட்ரேட் பிகம் பிரிஸ்க். 14th and 13th centuryயில் பார்த்திங்கன்னா குதிரை வணிகம் வந்து அதிகரிச்சுட்டே இருந்தது. மார்க்கோ போலோ அண்ட் வாசப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டிய கிங்ஸ் வந்து ஹார்ஸ் மேலே வந்து நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விழாக்கள்,
போர் புரிவதற்கு இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் வந்து நிறைய தேவைப்பட்டிருக்கு. செரிமோனியல் பர்பஸஸ், ஃபைட்டிங், வார்ஸ் இதுக்கெலாம் வந்து நிறைய வந்து ஹார்ஸஸ் வந்து தேவைப்பட்டிருக்கனால கிங்ஸ் வந்து ஹார்ஸ் மேலே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மார்க்கோ போலோ அண்ட் வாசஃப் வந்து தெரிவிச்சிருக்காங்க. தோஸ் ஹூ ஆர் ட்ரேடிங் இன் ஹார்ஸ் வேர் கால் குதிரை செட்டிஸ். ஹார்ஸை ட்ரேட் பண்ணவங்க பேர் வந்து குதிரை செட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மேரி டைம் ட்ரேட்லேயும் வந்து இவங்க ஆக்டிவாக வந்து ஈடுபட்டிருக்காங்க. த பிஸியஸ்ட் போர்ட் டவுன் அண்டர் த பாண்டியாஸ் வேர் காயல்பட்டினம். போர்ட் டவுன் எது அப்படின்னா பாண்டியாஸ் பீரியடில் பிஸியஸ்ட் போர்ட் டவுன் எது அப்படின்னா காயல்பட்டினம். எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈஸ்ட் கோஸ்ட். கோல்டு காயின் தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கு வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. வணிக பரிமாற்றத்துக்கு எல்லாமே வந்து இந்த கோல்டு காயினை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து கோல்டு காயின்ஸ் தான் இருக்குது. இதை வந்து எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா காசு, களஞ்சி, பொன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அடுத்தது டூ யூ நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. த வாஸ்ட் ட்ரேட் இன் ஹார்ஸ் ஆஃப் த டைம் ஹாஸ் பீன் ரெக்கார்டட் பை வாசஃப். விரிவான அளவிலான குதிரை வணிகத்தை பற்றி யார் வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா வாசஃப் அப்படின்றவர் குறிப்பிடுறாரு. என்ன எழுதியிருக்காருன்னா 10,000 ஹார்ஸஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க காயலுக்கு. காயல் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மற்ற போர்ட்டுக்கு வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 1400 குதிரைகள் பார்த்திங்கன்னா ஜமாலுதீனோட ஓன் ப்ரீடாக இருக்குது. ஜமாலுதீன் பொறுப்பில் இருந்த இனப்பெருக்கம் செய்து வளர்க்கப்பட்ட ஹார்ஸுகளாக இருக்குது. இந்த 10,000 பார்த்திங்கன்னா இந்த 1400 வந்து ஜமாலுதீனோட ஓன் ப்ரீடு. ஜமாலுதீன் ஏஜென்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தோம் இல்லையா, ஜமாலுதீன் ஏஜென்சி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, அரப் சீஃப்டைனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த 1400 குதிரைகளும் பார்த்திங்கன்னா இவரோட ஓன் ப்ரீட்லேருந்து வந்திருக்கு, இந்த ஏஜென்சிலேருந்து வந்திருக்கு. அந்த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஈச் ஹார்ஸ் வாஸ் 220 தினாஸ் ஆஃப் ரெட் கோல்டு. ரெட் கோல்டு அப்படின்னா சொக்க தங்கத்திலான ஒரு குதிரையோட ஆவரேஜ் காஸ்ட் என்ன அப்படின்னா 220 தினாஸ் ஆஃப் ரெட் கோல்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. யார்? வாசஃப் அப்படின்றவர். ஸோ அடுத்த கொஷின்ஸை பற்றி பார்ப்போம். To which of the following Marco Polo went into the last decade of the 13th century in India? ஸோ எங்கே போயிருக்காரு அப்படின்னா பாண்டியா கண்ட்ரிக்கு தான். டேஷ் வாஸ் த டோனர் ஆஃப் வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா ஜட்டில பிராண்டக நெடுஞ்செழியன். ஜட்டில பிராண்டக நெடுஞ்செழியன் தான் பார்த்தீங்கன்னா டோனர் ஆஃப் வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ். த ராயல் செக்ரட்டரியேட் ஆஃப் பாண்டியா கிங்டம் வாஸ் நோனஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அழைச்சிருக்காங்க அப்படின்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் தான். ஸோ அரேஞ்ச் த ஈவெண்ட்ஸ் இந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரவர்மன் அப்பாயிண்டட் வீரபாண்டியன் as co-regent. Civil war broke out. A Muslim state was established in Madurai. Maravarman Kulasegaran has 2 sons, Veerapandiyan and Sundrapandiyan. Sundrapandiyan sought help from Alauddin Khalji. Malik Kafur invaded Madurai அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா மரவர்மன் குலசேகரன் has 2 sons, வீரபாண்டியன் அண்ட் சுந்தரபாண்டியன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மரவர்மன் வந்து வீரபாண்டியனை வந்து கோரெஜெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். இதனால் பார்த்திங்கன்னா சிவில் வார் வந்து ப்ரோக் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டியன் வந்து யாரோட ஹெல்ப்பை நாடி போவார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோட ஹெல்ப்பை நாடி போவார். மாலிக் காஃபர் வந்து மதுரையை வந்து இன்வைட் பண்ணுவார் இதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஸ்டேட் வந்து மதுரையில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ 412563 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது ஹூ அமாங் த ஃபாலோயிங் வேர் கால்ட் அஸ் பூமி புத்திரர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெள்ளாளரை தான் பார்த்திங்கன்னா பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அஸ்வமேத யாகா, ஹிரண்ய யாகா, வாஜ்பாய் யாகா வாஸ் பெர்ஃபார்ம்டு பை பாண்டியா கிங்ஸ். பாண்டியா கிங்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் சப்போர்ட்டட் அண்ட் ப்ரொமோட்டட். தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அதை ப்ரொமோட்டும் பண்ணியிருப்பாங்க. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென்னவன் தமிழ்வேல், மரன் ஆதித்தன், சட்டன் கணபதி, பள்ளி வேலவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மூணுமே இந்த தென்னவன் தமிழ்வேல், மாறன் ஆதித்தன், பள்ளி வேலவன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா படை தளபதிகளோட பட்டங்களாக இருக்கும். ஸோ சட்டன் கணபதி வந்து கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துட வேணாம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா பள்ளி வேலவன், பிராந்தகன், பள்ளி வேலவன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல் இதெல்லாமே வந்து மிலிட்ரி கமாண்டர்ஸோட பேர். இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாசிபிலிட்டி கொஷின்ஸ் தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன்.
ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டன் கணபதி தான் இதுக்கான ஆன்சர். ஹூ ஆர் த கண்டெம்பரரி ஆஃப் மகேந்திரவர்மன் 1 அண்ட் நரசிம்மவர்மன் 1 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரிகேசரி தான் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனுக்கும் நரசிம்மவர்மனுக்கும் சமகாலத்துவராக இருப்பார். ஸோ அடுத்தது மங்களம், உத்திரமந்திரி, மரன்காரி, தீரன், பள்ளிவேலவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பள்ளிவேலவன் இப்போ தான் பார்த்தோம், மிலிட்ரி கமாண்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 5A வரும். அடுத்தது மங்களம் பார்த்திங்கன்னா பிராமினோட, மங்களம் சத்ருவேதி மங்களம் வந்து பிராமணனோட செட்டில்மெண்ட்ஸ். உத்திரமந்திரி அப்படின்றவர் ப்ரைம் மினிஸ்டர். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மரன்காரி அப்படின்றவர் மினிஸ்டராக இருப்பார். அதுக்கப்புறம் தீரன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டட் அஃபிஷியலாக இருப்பார். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா CDBA. ஸோ மங்களம் அப்படின்னா பிராமின் செட்டில்மெண்ட், உத்திரமந்திரி அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர், மரன்காரி அப்படின்னா மினிஸ்டர், தீரன் அப்படின்னா ரெஸ்பெக்டட் அஃபிஷியல், பள்ளிவேலவன் அப்படின்றது மிலிட்ரி கமாண்டர்ஸ். ஹூ ரெக்வயர்ட் த பாண்டியன் டெரிட்டரி ஃப்ரம் த காலப்ராஸ்? கடுங்கோன் தான் பார்த்திங்கன்னா 6th century வந்து காலப்ராஸ் கிட்ட வந்து ரெக்வயர் பண்ணியிருப்பார். ஹூ கன்வெர்டட் த பாண்டியன் கிங் அரிகேசரி மரவர்மன் ஃப்ரம் ஜெயினிசம் டு சைவிசம்? யார் மாற்றிருப்பார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான் பார்த்திங்கன்னா மாற்றிருப்பார். Which foreign traveler hailed the Pandyan kingdom as the richest, as the most splendid provinces in the world? யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மார்க்கோ போலோ தான் 13th century வந்து விசிட் பண்ணியிருப்பார். அப்போ வந்து பாண்டியன் கிங்டம் வந்து ரொம்ப ரிச்சஸ்ட் அண்ட் ஸ்ப்ளெண்டிட் ப்ராவின்சஸ் இந்த வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரிச்சஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. Who gave protection to Sundarapandyan in Delhi after defeating by வீரபாண்டியன்? ஸோ வீரபாண்டியன் பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டியனை வந்து டிஃபீட் பண்ணிட்ட பிறகு சுந்தரபாண்டியன் வந்து யாரோட ப்ரொடெக்ஷனை நாடி போவார் அப்படின்னா அலாவுதீன் கல்ஜியோட ப்ரொடெக்ஷனை நாடி போவார். வாட் டஸ் மானூர் இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் டெல்ஸ் அஸ் அபவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாண்டியன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. மானூர் இன்ஸ்கிரிப்ஷன் திருநெல்வேலியில் கிடச்சிருக்கிறதுல நம்மளால் வந்து பாண்டியனோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. வாட் இஸ் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஈச் ஹார்ஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் அரப் டு பாண்டியன் கிங்டம் as recorded by வாசப்? ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் த ஹார்ஸ் என்ன அப்படின்னா 220 தினாஸ் ஆஃப் ரெட் கோல்டு, சொக்க தங்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். யார் அப்படின்னா வாசப் அப்படின்றவர். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் வந்து நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய போட முடியும். ஸோ தேங்க்யூ.